ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலம் விண்வெளிக்கு சென்ற தனியார் குழுவினர் 5 நாட்கள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். இதன் மூலம் விண்வெளி சுற்றுலா மேம்படும் என ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜேரட் ஐசக்மேன் என்ற தொழில் அதிபருடன் இணைந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பொலாரிஸ் டான் எனப்படும் தனியார் விண்வெளி பயண திட்டத்தை அறிமுகம் செய்தது. அதன்படி அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் ஜேரட் ஐசக்மேன், ஸ்பேஸ் எக்ஸ் பொறியாளர்கள் சாரா கில்லி, அன்னா மேனன், அமெரிக்க விமானப்படை முன்னாள் வீரர் ஸ்காட் போடிட் ஆகியோர் கடந்த 10ஆம் தேதி விண்வெளிக்கு பயணித்தனர். புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட டிராகன் விண்கலத்தில் இருந்து தொழிலதிபர் ஜேரட் ஐசக்மேன், ஸ்பேஸ் எக்ஸ் பொறியாளர் சாரா கில்லி ஆகியோர் ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடையை மேற்கொண்டனர். அதாவது வரலாற்றில் முதன்முறையாக விண்வெளி வீரர்கள் அல்லாதவர்கள் விண்ணுக்கு சென்று விண்வெளி நடைப்பயணத்தை மேற்கொண்டனர். ஸ்பேஸ் எக்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சில நிறுவனங்கள் என்ன முயற்சி பண்ணுறாங்கனாக்கா, விண்வெளி டூரிசம்னு சொல்லக்கூடிய, ஸ்பேஸ் டூரிசம் சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி சுற்றுப்பயணம், கேளிக்கை பயணம், அதற்கான ஒரு திட்டத்தை செய்கிறாங்க. அதாவது விண்வெளியில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று நடத்துவது, ஆராய்ச்சிக்காக இல்லை. அதில் காசு இருக்கிறவங்க அங்கே போய் பார்த்துட்டு திரும்பி வரா மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் செய்யலாம். இந்த மாதிரிலாம் சில பார்வைகள் இருக்கு. அந்த பார்வையின் அடிப்படையில் உருவானது தான் இந்த திட்டம். மேலும் இந்த குழு விண்வெளியில் மனித உடலில் ஏற்படும் மாற்றங்கள், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வடிவமைத்த பிரத்யேக கவச உடைகள் கதிர்வீச்சு அபாயத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறதா உள்ளிட்ட 40 வகையான பரிசோதனைகளை மேற்கொண்டது. 5 நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்த குழுவினர் இந்திய நேரப்படி பிற்பகல் 1:05 மணி அளவில் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினர். அவர்கள் பயணித்த டிராகன் விண்கலம் புளோரிடா கடற்பகுதியில் தரையிறங்கியது. இதுவரைக்கும் 1966 1300 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு கேப்சூல் போயிருக்கு விண்கலம். ஆனா இந்த முறை அதையும் தாண்டி 1400 கிலோமீட்டர் உயரத்திற்கு அவர்கள் சென்று மீண்டும் அதை டீபூஸ்டிங் என்று சொல்வார்கள். அதிக உயரத்திலிருந்து குறைந்த உயரத்திற்கு கொண்டு அங்க ஒரு ஆர்பிட்டிங் இதெல்லாம் நடந்து அங்க சில சோதனைகளை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றிகரமாக திரும்பி இருக்கிறார்கள். இதற்கு இந்த எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு எங்களுடைய பாராட்டுகள். இந்த விண்வெளி பயணத்தின் மூலம் வணிக ரீதியாக அல்லாமல் விண்வெளி சுற்றுலா மேம்படும் என ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. Our second frequent flyer in Dragon completing his second mission in space.